Welcome to this concept explainer brought to you by CBSE Scolab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம CBSE Class 12 Physics Unit 2 Electrostatic Potential and Capacitanceல இருந்து ஒரு ரொம்ப important topic. Capacitors and capacitance பத்தி தானே? ஆமா, capacitors and capacitance. எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுக்கும்போது கேமரால ஃபிளாஷ் அடிக்கும்ல? ஆமா, அடிக்கும். அப்போ க்ரீச்னு ஒரு சின்ன சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஃபிளாஷ்னு சடனா ஒரு பெரிய வெளிச்சம் வரும், பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கேன். அந்த கேமராக்குள்ள இருக்கிற சின்ன பேட்டரியில இருந்து அந்த ஒரு நொடிக்குள்ள அவ்ளோ பெரிய பிரைட்டான லைட் எப்படி வருதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அது எப்படி முடியும்? அந்த சின்ன பேட்டரியில அந்த அளவுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் சப்ளை பண்ண முடியுமா? எனக்கு எப்பவுமே அது ஒரு ஆச்சரியம்தான். சரியா சொன்னீங்க. அந்த பேட்டரியோட வேலை எனர்ஜிய ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொடுக்கறது தான். ஆனா இங்க நம்ம பாக்குறது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஓ, இது மட்டும் இல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க மொபைல் போனோட டச் ஸ்கிரீன் கூட இந்த சேம் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அப்படியா? டச் ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? அது ஏதோ சென்சார்ல ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சேன். அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. நீங்க எப்போ உங்க விரல ஸ்கிரீன் கிட்ட கொண்டு போறீங்களோ, உங்க விரல் ஒரு கண்டக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். நம்ம விரலா? ஆமா. உங்க பாடியில இருக்கிற சார்ஜ் அந்த ஸ்கிரீனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட அந்த சின்ன இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த டிஸ்டர்பன்ஸ போனோட ப்ராசஸர் அந்த கரெக்ட் லொகேஷன்ல டச் ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. வாவ். நீங்க பண்ற ஒவ்வொரு ஸ்வைப், ஒவ்வொரு டேப்பும் நீங்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இன்டராக்ட் பண்றது தான். இந்த ரெண்டு மேஜிக்கும் பின்னால இருக்கிற ஹீரோ தான் கெபாசிட்டர். ஓகே, அப்ப முதல்ல வாட் இஸ் எ கெபாசிட்டர்? ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்ல சொல்லணும்னா, ஒரு கெபாசிட்டர்ங்கிறது ஒரு சார்ஜ் பக்கெட். சார்ஜ் பக்கெட்டா? ஆமா. கரண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜ கொஞ்ச நேரம் சேர்த்து வைக்க யூஸ் பண்ற ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பக்கெட். சரி, புரியுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இது நல்லா புரிஞ்சுக்க நாம எப்பவும் யூஸ் பண்ற ஒரு வாட்டர் டேங்க் அனாலஜி எடுத்துக்கலாம். ஓகே, வாட்டர் டேங்க். ஒரு பெரிய வாட்டர் டேங்க நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க அந்த டேங்க்ல தண்ணி ஊத்துறீங்க. இங்க அந்த தண்ணி தான் நம்ம பிசிக்ஸ்ல சொல்ற சார்ஜ் கியூ. ஓகே, தண்ணினா சார்ஜ் கியூ. சரி. நீங்க தண்ணி ஊத்த ஊத்த அந்த டேங்க்ல வாட்டரோட லெவல் ஏறும் இல்ல? ஆமா, லெவல் அதிகமாகும். அந்த வாட்டர் லெவல் தான் இங்க பொட்டென்ஷியல் V அல்லது நம்ம சாதாரணமா சொல்ற வோல்டேஜ். ரைட். லெவல்னா வோல்டேஜ். இப்போ இங்க தான் முக்கியமான பாயிண்ட் வருது. அந்த டேங்க் ரொம்ப சிறுசா நேரோவா இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துன உடனே லெவல் ஃபுல் ஆயிடும். சீக்கிரம் ஃபுல் ஆயிடும். கரெக்ட். அதே நேரம்ல அந்த டேங்க் ரொம்ப பெருசா வைடா இருந்தா நீங்க நிறைய தண்ணி ஊத்தலாம், ஆனா அந்த வாட்டர் லெவல் ரொம்ப மெதுவா தான் ஏறும். ஆமா, மெதுவா தான் ஏறும். அந்த டேங்கோட வித் அல்லது அந்த கொள்ளளவு, அதாவது எவ்வளோ தண்ணிய ஹோல்ட் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி, அதுதான் இங்க கெப்பாசிட்டன்ஸ் C. ஓ, அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா டேங்க் பெருசா இருந்தா, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா, அதே வாட்டர் லெவலுக்கு, அதாவது V, நிறைய தண்ணிய Q ஸ்டோர் பண்ண முடியும். நான் சொல்றது கரெக்டா? எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் நம்ம பேசிக் ஃபார்முலா. Q ஈக்குவல்ஸ் C டைம்ஸ் V. Q ஈக்குவல்ஸ் CV. ஒரு பக்கெட்ல எவ்வளோ சார்ஜ் Q ஸ்டோர் பண்ணலாம்ங்கிறது அந்த பக்கெட்டோட சைஸ் C அண்ட் எவ்வளோ பிரஷர் அல்லது லெவலுக்கு ஃபில் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. ஓ, இப்போ லிங்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு அந்த கேமரா ஃபிளாஷ் எக்ஸாம்பிள் புரியும். பேட்டரி ஸ்லோவா சார்ஜ கொடுத்து அந்த கெப்பாசிட்டர்ங்கிற பக்கெட்டை ஃபில் பண்ணுது. நம்ம போட்டோ எடுக்கும்போது அந்த பக்கெட்ல இருக்கிற எல்லா சார்ஜையும் தடால்னு ஒரே செகண்ட்ல ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபிளாஷ் வருது. ஆமா, அந்த வேலைக்கு தான் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் ஆகுது. டெஃபிபிரேட்டர் மெஷின்ல கூட இதே பிரின்சிபல் தான். இன்னொரு மென்டல் இமேஜ்க்கு ரெண்டு கையையும் ஒரு கிளாஸ் விண்டோக்கு ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க, ஆனா டச் பண்ணாதீங்க. ஓகே, வச்சாச்சு. ஒரு கை பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி தள்ளுது, இன்னொரு கை நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி இழுக்குது. ரெண்டு கையும் டச் பண்ணல, ஆனா அந்த ரெண்டு கைக்கும் நடுவுல ஒரு இன்விசிபிள் டென்ஷன் ஃபீல் பண்ண முடியும். ஆமா, ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் ஆகுது. அந்த டென்ஷன் தான் கெப்பாசிட்டருக்குள்ள ஸ்டோர் ஆகிற எனர்ஜியோட ஒரு ஃபீல். இந்த அனாலஜி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கான்செப்டோட ஐடியா நல்லா புரியுது. Super. Now let us see how NCERT defines this.
NCERT புக்ல செக்ஷன் 2.11ல இருக்கிற அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் படி. சரி, a capacitor is a system of two conductors separated by an insulator. The two conductors have charges Q and minus Q. The electric field in the region between the conductors is proportional to the charge Q. The potential difference V is the work done per unit positive charge. So, V is also proportional to Q, and the ratio QV is a constant. This constant C is called the capacitance of the capacitor. C equals QV. ஓகே. Conductors, insulator, potential difference இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. இதை எப்படி நம்ம வாட்டர் டேங்க் அனாலஜி கூட கனெக்ட் பண்ணி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. கண்டிப்பா பண்ணலாம். லெட்ஸ் பில்ட் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. ஸ்டெப் 1, 2 மெட்டல் பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் அந்த டெஃபினிஷன்ல சொல்ற 2 கண்டக்டர்ஸ். சரி, two conductors. ஸ்டெப் 2, அந்த 2 பிளேட்டையும் ஒன்னோட ஒன்னு டச் பண்ணாம நடுவுல கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த கேப்ல காத்து இருக்கும். ஏர் ஒரு இன்சுலேட்டர். So, conductors separated by an insulator. Condition satisfy ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸ்டெப் 3, இப்போ ஒரு பேட்டரி எடுத்து ஒரு பிளேட்டை அதோட பாசிட்டிவ் டெர்மினல்லையும் இன்னொரு பிளேட்டை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணுங்க. என்னாகும்? Charges move ஆகும். ஆமா, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் Q ஒரு பிளேட்ல போய் சேர்ந்துடும். அதே சமயம் இன்னொரு பிளேட்ல அதே அளவு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் Q சேர்ந்துடும். Okay. Plus Q on one plate, minus Q on the other. ஸ்டெப் 4, இப்படி அந்த Q சார்ஜ் சேர்ந்ததுனால அந்த 2 பிளேட்டுக்கும் நடுவுல ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V கிரியேட் ஆகும். இது எப்படி இருக்கும்னா, நம்ம வாட்டர் டேங்க் அனாலஜில ஒரு டேங்க்ல தண்ணி லெவல் ஜாஸ்தியாவும் இன்னொரு டேங்க்ல கம்மியாவும் இருக்கிற மாதிரி. அந்த லெவல் டிஃபரன்ஸ் தான் இங்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். எஸ். சோ ஸ்டெப் 5, எவ்ளோ சார்ஜ் சேர்ந்திருக்கு ஃபார் அ கிவன் பொட்டென்ஷியல் V. அந்த ரேஷியோ தான் கெபாசிட்டன்ஸ் C is equal to QV. இப்போ அந்த NCERT டெஃபினிஷன் புரியுதா? ஆமா, இப்ப ரொம்ப கிளியரா புரியுது. அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஐடியா இப்போ விஷுவலைஸ் பண்ண முடியுது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போம். ஒரு கெபாசிட்டரை 10 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்றோம். ஓகே. கனெக்ட் பண்ண அப்புறம் அதுல 20 கூலும் சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் என்ன? Wait, formula C is equal to QV. அப்போ Q வந்து 20 coulombs, V வந்து 10 volts. So 20 divided by 10. 2 ஆகும். Capacitance ஓட யூனிட் farad. So 2 farad. பர்ஃபெக்ட். ஆனா ரியல் லைஃப்ல 1 ஃபாரட்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ. அப்படியா? ஆமா, எர்த்தோட கெபாசிட்டன்ஸே 1 ஃபாரட்க்கு கம்மி தான். அதனால பிராக்டிக்கலா நம்ம சர்க்கியூட்ஸ்லாம் மைக்ரோஃபாரட்ஸ், அதாவது 10⁻⁻6 ஃபாரட்ஸ், ஆர் பீகோஃபாரட்ஸ், அதாவது 10⁻⁻12 ஃபாரட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ, ரொம்ப சின்ன வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, இது எப்படி ப்ரீவியஸ் டாபிக்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் V பத்தி படிச்சோம். இப்போ அந்த V-ஐ யூஸ் பண்ணி எப்படி சார்ஜை ஒரு டிவைஸ்ல ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கறோம். கரெக்ட். நெக்ஸ்ட், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இந்த ஸ்டோர்டு சார்ஜ் எப்படி டிஃபரண்ட் சர்க்கியூட்ஸ்ல யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல பண்ற ஒரு ரொம்ப காமனான மிஸ்டேக் பத்தி சொல்றேன். இதுல நிறைய மார்க்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் அது? ராங் ஐடியா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த C equals QV ஃபார்முலாவை பார்த்துட்டு நம்ம வோல்டேஜ் V-ஐ இன்க்ரீஸ் பண்ணா கெபாசிட்டன்ஸ் C குறையும்னு எழுதிருவாங்க. ஆமா, பிகாஸ் V டினாமினேட்டர்ல இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. Why they think it? அந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது C is inversely proportional to V மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. மேத்ஸ்ல அப்படிதான் படிச்சிருப்போம். சோ அதே லாஜிக்கை இங்கேயும் அப்ளை பண்ணிடுறாங்க. நானும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். கரெக்ட் ஐடியா. ஆனா இது கம்ப்ளீட்லி தப்பு. ஒரு கெபாசிட்டருக்கு கெபாசிட்டன்ஸ் C எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு நிலையான மதிப்பு. கான்ஸ்டன்ட். ஆமா, அது அந்த கெபாசிட்டரோட ஜியோமெட்ரி, அதாவது அந்த பிளேட்ஸோட ஏரியா, அந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் D அண்ட் அந்த நடுவுல என்ன இன்சுலேட்டர் வச்சிருக்கோங்கிறத மட்டும்தான் பொறுத்திருக்கு. ஓ, நம்ம வாட்டர் டேங்க் அனாலஜிக்கு திரும்ப போவோம். நீங்க டேங்க்ல நிறைய தண்ணி ஊத்துனா வாட்டர் லெவல் தான் ஏறுமே தவிர அந்த டேங்கோட சைஸ் மாறாது. ஆமா, டேங்க் சைஸ் அப்படியே தான் இருக்கும். ஒரு 500 லிட்டர் டேங்க் எப்பவும் 500 லிட்டர் டேங்க் தான். அதுல பாதி தண்ணி ஊத்துனாலும்
ஃபுல்லா ஊத்துனாலும் அது 500 லிட்டர் டேங்க் தான். அதே மாதிரி தான் நீங்க வோல்டேஜ் டபுள் பண்ணா ஸ்டோர் ஆகிற சார்ஜ் Qவும் டபுள் ஆகி அந்த C ஈக்குவல்ஸ் டு QV ரேஷியோ கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஓ, அப்போ சீன்றது அந்த டிவைஸோட ப்ராப்பர்ட்டி. அந்த டிவைஸை உருவாக்கும் போதே அது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதுக்குள்ள போற சார்ஜவோ அப்ளை பண்ற வோல்டேஜையோ பொறுத்து அது மாறாது. காட் இட். எக்ஸாக்ட்லி. So, capacitance is constant for a given capacitor. இப்போ நல்ல மனசுல பதிஞ்சிருச்சு. கரெக்ட். இப்போ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில டிப்ஸ் சொல்றேன். எக்ஸாம்ல மறந்தே போகக்கூடாது. சூப்பர், அதுதான் ரொம்ப தேவை. ஃபர்ஸ்ட், அந்த மெயின் ஃபார்முலாவை மறக்காம இருக்க ஒரு நிமோனிக் வச்சுக்கலாம். ஃபார்முலா என்ன? Q ஈக்குவல் CV. Q equals CV. இத குவீன் விக்டோரியான்னு ஞாபகம் வச்சுக்கோ. Q ஃபார் குவீன், V ஃபார் விக்டோரியா. Q ஈக்குவல் CV. சிம்பிள். ஆஹா, நல்லா இருக்கு. குவீன் விக்டோரியா. செகண்ட் ஒரு கேட்சி ஃப்ரேஸ். கெப்பாசிட்டி இஸ் ஜியோமெட்ரி. Capacity is geometry. இந்த ஒரு லைன் ஞாபகம் இருந்தா போதும். கெப்பாசிட்டன்ஸ்னான்றது அந்த கெப்பாசிட்டரோட ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட வடிவம் அளவு பொறுத்து தான் இருக்கே தவிர அதுக்குள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத பொறுத்து இல்ல. Got it. தேர்ட் ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க ரெண்டு கையையும் ஒண்ணுக்கொன்னு எதிரா பேரலலா வச்சுக்கோ. இதுதான் ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். Okay. இப்போ உங்க கை ரெண்டையும் ரொம்ப கிட்ட கொண்டு வாங்க. கேப்ப குறைங்க. இந்த கேப் தான் டிஸ்டன்ஸ் D. இந்த டிஸ்டன்ஸ் குறையும் போது உங்களுக்கு சார்ஜ ஹோல்ட் பண்ற சக்தி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் C அதிகமாகும். ஓ, கிட்ட வரும்போது C அதிகமாகும். ஆமா. ஃபார்முலா என்ன? C ஈக்குவல்ஸ் டு எப்சிலான் நாட் A/D. டினாமினேட்டர்ல இருக்கிற D குறைஞ்சா C அதிகமாகும். கை ரெண்டையும் விளக்குனா D அதிகமானா C குறையும். இத சென்ல பார்த்தா எப்பவும் மறக்காது. வாவ், குவீன் விக்டோரியா, கெப்பாசிட்டி இஸ் ஜியோமெட்ரி அண்ட் அந்த கை ஜெஸ்டர் கண்டிப்பா இது எக்ஸாம் ஹால்ல ஹெல்ப் பண்ணும். சோ ஃபைனலா எக்ஸாமுக்கு தேவையான 3 கீ பாயிண்ட்ஸை ஒரு தடவை சம்மரைஸ் பண்றேன். ஓகே. Point 1. A capacitor is a device used to store electric charge and energy. அது ஒரு சார்ஜ் பக்கெட் மாதிரி ஒர்க் ஆகுது. எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது ஃபாஸ்டா ரிலீஸ் பண்ணும். Point 2. Capacitance is the ratio of charge to potential C is equal to QV. இதோட யூனிட் தான் ஃபாரட், F. ஆனா முக்கியமான விஷயம், Cன்றது அந்த கெப்பாசிட்டரோட ஜியோமெட்ரி, ஷேப், சைஸ், மீடியம் பொறுத்து தான் மாறும். Q ஆர் V பொறுத்து மாறாது. Point 3. நம்ம சிலபஸ்ல இருக்கிற மோஸ்ட் காமன் டைப் parallel plate capacitorக்கு ஃபார்முலா C is equal to epsilon naught AD. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா பிளேட்டோட ஏரியா A இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் அந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் D டிக்ரீஸ் ஆகணும். 12 CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், profsam.com. இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த டிஸ்கஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.